நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனல் ஆகாஷ் பாட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணனா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். பப்ளிக்கை கேப்சர் பண்ணக்கூடிய குவாலிட்டிஸ் எது தேவையோ அவங்ககிட்ட இருக்கு. தன்னுடைய சங்கதீஸை கொடுத்து ப்ரூவ் பண்ணணும் இந்த எண்ணத்தை விட்டு இந்த பாட்டு எடுத்திருக்கிறான். எம்மா எம்மா காதல் பண்ணமா. அவனுக்கு ஒரு நல்ல பொருத்தமான பாட்டு, நல்லா பாடுவான். எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, என் நெஞ்சுக்குள்ள காயமாச்சம்மா, பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா, என் நெஞ்சுக்குள்ள காயமாச்சம்மா, அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கைக்குட்ட போல, கனவுக்குள்ள அவள வச்சேனே, என் கண்ணு ரெண்டு திருடி போனானே, புல்லாங்குழல கையில் தந்தாளே, என் மூச்சு காத்த வாங்கி போனாளே. பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்னே, முத்தெடுக்க போனா ஓ மூச்சடங்கு தன்னா, காதல் முத்தெடுக்க பின்னா மனம் சுத்தமாகும் பின்னா, அவ கைய விட்டு தான் போயாச்சு, கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு, காதல் என்பதே வீட்டு மனம் பொன்னாலே பொன்னா போச்சு, காதல் பாத கண்ணு முள்ளுடா, அத கடந்து போன ஆடே இல்லடா, காதல் ஒரு போத மாத்திர, அத போட்டு கிட்டா மூங்கில் ஜாத்திர, எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா, அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கைக்குட்ட போல, கனவுக்குள்ள அவள வச்சே, என் கண்ணு ரெண்டு திருடி போனானே, புல்லாங்குழல கையில் தந்தாளே, என் மூச்சு காத்து வாங்கி போனாளே. உன் வாய்ஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகிடுச்சு இந்த பாட்டு. உங்கள் மியூசிக்கெல்லாம் நான் ஒரு கடைசியில் அந்த ஹம்மிங் பாடும்போது மட்டும் அந்த மா மட்டும் கொஞ்சம் சேர்ந்து சேராமல் இருந்து செகண்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. மற்றதெல்லாம் மியூசிக்கலி இட் வாஸ் பர்ஃபெக்ட். பட் கொஞ்சம் உச்சரிப்பு பார்த்துக்குங்க, ஏன்னா ஒரு சின்ன உச்சரிப்புனால அர்த்தமே மாறி போயிடும். இது ஒன்று தான் நான் ஃபீல் பண்ணது. பட் நீங்கள் எந்த மூடுமே இல்லாமல் உங்கள் வாய்ஸுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ரொம்ப ஸ்மூத் அண்ட் கோயிங் இட் லைக் தட். எக்ஸப்டிங் அந்த உச்சரிப்பு தவிர மற்றதெல்லாம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. காட் பிளஸ் யூ. அண்ணல், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பொருத்தமான ஒரு பாட்டு எடுத்திருக்கேள். ஐ எம் வெரி கியூரியஸ் தோ, தங்கத்தாமரை யாராவது எடுத்தாளா? எடுத்துக்கல?
What a tragedy. ஐயா சுவாமி மகளே குட்டி பல்லவி காவாலி. என்ன பல்லவி வேணும்? தங்கத்தாமரை. என்ன தங்கத்தாமரை மகளே வாருகே தத்தித்தாவது மனமே வாருகே உள்ளம் மன்மத வெள்ளம் பொன்னாலு தங்கத்தாமரை மகளே இளமகளே வாருகே. அது அப்புறம் வராது பாட்டு, மறந்து போயிட்டு வராது. இப்போ இரு போதும். Million thanks அண்ணா. Thank you so much. Not at all. அதிலும் ஆலாப் ரொம்ப ஒரு பெக்யூலியராக இருக்கும். What Rahman said was, அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். எனக்கு இந்த பாட்டுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. அவரு ஆனால் இது வந்து எம்ஆரி அப்படின்ட்டார். அவர் லேசியாக இருக்கணும்னு அவர் நிக் பாடும்போது தங்கத்தாமரை மகளே வாருகே தத்தித்தாவது மனமே வாருகே பொன்னாறு ரங்கத்தாமரை மகளே. இப்படிதான் ஒன்று நான் எனக்கு என்னாரு அவர் அப்படிதான் சொல்வார். குரு இப்படிதான் அவன் எனக்கு போதுங்க. தங்கத்தாமரை மகன் இந்த பாட்டு பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எஸ்பிபி சார். இந்த பாட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தேசிய விருது கிடைச்சது. ஸோ ட்ரூலி அண்ட் வெல் டிசர்வ்ட் இஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ சார். அந்த பாட்டில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷீ இன்ஸ்பயர்ட் மீ. நான் அங்கே நீ கேட்டது 2 லைன் பாடி விட்டலான்னு பார்த்தேன். அவ்வளோ அழகாக அது கொடுக்கும்போது பாடாமல் இருக்க முடியல. என்னுடைய வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்களும் டைரக்டரும் எல்லாருமே. எனக்கு புரிஞ்சுவோ சிவோ. தேங்க்யூ சிவாஜி. அந்த ஹம்மிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஓகே அனில் ஆகாஷ் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக. எனக்கு எப்பயுமே நான் சின்ன வயசுலேருந்தே உங்கள் சாங்ஸ் மட்டுமே கேட்டு வளர்ந்து. அப்படியெல்லாம் தப்பு சார். நல்ல பாட்டு எல்லாரும் கேளுங்க, எல்லாரோட பாட்டும் பாடுங்க. கேட்பேன் சார். நான் முக்கியமாக சின்ன வயசுலேருந்து அம்மா எனக்கு அடிக்கடி போட்டு காட்டுற பாட்டு சங்கீத ஜாதிமுலை சார். எனக்கு மனசில் இன்னும் அப்படியே பதிஞ்சிருக்கு சார். எனக்காண்டி ஒரு 2 லைன். இல்லை அந்த பாட்டு நான் முழுசாகவே பாட போகிறேன். டோன்ட் வரி அபௌட் இட். ஓகே ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய விஷ் லிஸ்ட்டில் ஒரு பாட்டு அவர் பாடுறேன்னு சொல்லிட்டாரு. நான் என்னுடைய விஷ் லிஸ்ட் எழுத போகிறேன் சார். எழுதி கொடுங்க நீங்கள். அப்புறமா அடுத்த வருஷமா அது வரமாட்டேன் நான். சூப்பர் சிங்கருக்கு இந்த வாரமே நீங்கள் பாடுவீங்க சார். ஐம் ஷூர் ஆஃப் தட். தேங்க்யூ அனில் ஆகாஷ். தேங்க்யூ ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்.